வணக்கம், என் பெயர் சௌந்தர்யா. ஏப்ரல் மாதம் ருமட்டாலஜி விழிப்புணர்வு மாதம். கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் இந்நோயை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு வலினாலே வயசானவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய சாதாரண நோயாக தான் சில பேர் கருதப்படுறாங்க. ஆனால் 100க்கும் மேற்பட்ட நோய்கள் இந்த ஆர்த்தரைட்டிஸ்குள்ளே அடங்கும். இவங்க என்னோட அம்மா. 40 வயதில் இவங்களுக்கு SLE அண்ட் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கண்டறியப்பட்டது. இந்த 25 வருஷத்துக்கும் மேலே இவங்க சரியான ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட முறையான சிகிச்சை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ SLE ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் வயசானவங்களை மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கூட பாதிக்கும். உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ காலையில் தூங்கி எழுந்தவுடன் மூட்டுகளில் வலியோ அல்லது பிடிப்போ இல்லது கைகளில் இறுக்கமோ இல்லது வெயிலில் சென்ற அப்புறம் உங்களோட கன்னத்தில் உள்ள உங்கள் முகத்தில் தடிப்போ அதாவது ரேஷ்கள் ஏற்பட்டால் தாமதிக்காதீங்க. சரியான ருமட்டாலஜிஸ்ட் மருத்துவரை அணுகுங்கள். ஏன்னா மூட்டுகள் மற்றும் தசைகளுக்கான பிரச்சனைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிவதன் மூலம் அதனை சரியான ருமட்டாலஜிஸ்ட் மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதன் மூலம் அதற்கு உடனடி தீர்வு மட்டுமல்லாமல் அதனால ஏற்படக்கூடிய நிரந்தர பாதிப்புகளையும் நம்மளால தடுக்க முடியும். வலி இல்லாத ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். நன்றி.